ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இனிப்பு பூரண கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி தாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அது பிச்சுக்கோங்க, ரெண்டை பிச்சுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. பூர்ணமும் ரொம்ப ஈஸியான சிம்பிளான பூர்ணம் தான் வச்சுருக்கிறேன். அப்படி இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யுதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப்பு, நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து லைட்டாக வறுக்கணும். கொஞ்சம் சூடு வரைக்கும் வறுத்து எடுத்தால் தான் அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வீட்டில் அரைச்ச மாவு தான், இடியாப்பு மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட எடுத்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கினது, இடியாப்பு மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து லேசாக வறுத்துட்டு மாவு எடுத்தோம்னா கொஞ்சம் கையில் சூடு ஏறணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நான் வறுத்து எடுத்துட்டேன். கை வச்சா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இன்னொரு கடாயை வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பூரணம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய்யிலே இந்த தேங்காய் வறுக்கும்போது நல்லாயிருக்கும். இதுலேயே பாதி ஒட்டிக்கிச்சு கரண்டிலேயே. இதுலேயே நான் வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிளான பூர்ணம் தான். பூர்ணத்துலேயே நிறைய விதம் இருக்குது. எள்ளு பூர்ணம், நடக்கலை பூர்ணம், இந்த மாதிரி தேங்காய் இந்த பூர்ணம், பருப்புலாம் போட்டு அது ஒரு பூர்ணம், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் நெய்யிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நான் வந்து வெறும் நாட்டு சக்கரை மட்டும்தான் போட போகிறேன். நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மஸ்கா இருக்குது பாருங்க, அதையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டு தான். நமக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சு விநாயகருக்கு வச்சு படைக்கலாம். இது நெய்யிலே வந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ இதில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தான் போடுறேன். பாருங்க, நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் தான் போடுறேன். இதுலேயே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ரொம்ப சிம்பிளான பூர்ணம் தான் இது. நான் வந்து சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நான் வந்து அரைச்சி இப்படி வச்சுருப்பேன். இப்போ இது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நான் வந்து மாவு வறுத்தோம்ல அந்த கடாயை தான் வச்சுக்கிறேன். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒன்றரை கப்பு தண்ணி. இதில் கொஞ்சமாக உப்பு, இந்த மேல் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டு 1 ஸ்பூன் நெய் போடும்போது நமக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அவ்வளோதான். நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் கரைச்சிக்கணும். அதை கரைச்சிக்கலாம். நான் வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இல்லைன்னா கோதுமை மாவு ஏதோ ஒன்று 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிறேன். இப்படி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டு இந்த தண்ணி கொதிக்கும்போது நம்ம இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மாவு போடணும். ரொம்ப ஈஸி தாங்க. கொழுக்கட்டை செய்யறதுல ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க பிகினர்ஸ் எல்லாம். ரொம்ப ஈஸி தான். அது தண்ணி மட்டும் அளவு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். எத்தனையோ பூரணம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிடி கொழுக்கட்டையாவது செஞ்சு வைங்க விநாயகருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு நமக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சிட்டு தண்ணி கொதிச்சோன்னே அதில் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இன்னொரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு உள்ளே ஊற்றிடுங்க. இது ஊற்றினோன்னே நல்லா கிளறி விடுங்க. மாவு போட்டுக்கலாம். நம்ம பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடுங்க.
மாவு வந்து நல்லா தண்ணி இழுக்கும். ஒன்று வந்து நம்ம ஊற்றின தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஊற்றின தண்ணியே எனக்கு கரெக்டாக இருக்குது. கட்டி விழுகாமல் இப்படி நல்லா அப்படி அமுத்தி விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. மாவு வெந்துடும். கை பொருட்கள் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. இதே தட்டை போட்டு மூடுறேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு கீழே தான் இறக்கி வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பிணைஞ்சி இது பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார இந்த இலையெல்லாம் இருக்குது பாருங்கள், வாழை இலை இருக்குது. இதை வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு இப்படி ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் தான் செய்ய போகிறேன். இப்படி நல்லா ஒவ்வொரு இலையிலையும் இந்த மாவு ஆரத்துக்குள்ளார எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த இலையில் வச்சு பூர்ணம் அந்த கொழுக்கட்டையை செஞ்சு அதை பூர்ணம் நடுவில் வச்சு மூடி இப்படியே மூடி நம்ம வச்சு செய்யும்போது நல்ல இலை வாசனையோடு சூப்பராக இருக்குது. நான் ஒரு தடவை செஞ்சுருக்குது, நல்லா இருக்குது. ஒரு தடவைலாம் நிறைய தடவை இது மாதிரி செய்கிற இலை இருந்தால் இந்த மாதிரி நான் செய்கிறேன். இப்போ அந்த ஆறி வரும்போது நல்லா மாவு ஆறட்டும், பார்க்கலாம். கை பொருட்கள் சூடு வந்துருச்சு. இப்படி வந்து இப்போ நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கையில் வந்து இது எண்ணெய் தடவிக்கோங்க. இப்படி கை பொருட்கள் சூடு வந்தால் போதும். இதுக்கு கை நல்லா சவந்து தான் போகுது. இப்படி கொஞ்சமாக கையில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்படி தேய்ச்சிக்கோங்க. சின்ன பிள்ளைங்க செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ரொம்ப சூடாக கை வச்சிடாதீங்க. இந்தளவுக்கு நல்லா உருட்டி விட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் பிணைஞ்சிட்டேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குதுன்ட்டு நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக இது எண்ணெய் தடவிட்டு விட்டிங்கன்னா இப்படி கையில் ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி சின்னதாக உருண்டை எடுத்து நல்லா வில்சில் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு இந்த இலை இருக்குது பாருங்கள், இந்த இலையில் இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓரம் நடுவில் எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. வெடிப்பு வந்துச்சுன்னா ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். நம்ம அப்படியே மடித்து தான் வேக வைக்க போகிறோம். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த இலை அளவுக்கு சன்னமாக பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை பாருங்கள். நம்ம எண்ணெய் தொட்டு பிணைஞ்சனால கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை. மெதுவாக பொறுமையாக செய்யுங்க. இப்படி வெடிப்பு வருது அப்படின்ட்டு பயந்துக்காதீங்க. அது வெடிப்பு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்படியே வேக வச்சு தான் செய்ய போகிறோம். இந்தளவுக்கு பொறுமையாக இப்படி வந்தாலும் இப்படி இல்லை அப்படி மடித்து விட்ருங்க. மடித்து நம்ம அமுத்தும் போது அது சரியாக போயிடும். இப்போ நடுவில் வந்து இந்த பூர்ணம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சு இப்படி நடுவில் இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த இலையை வந்து அப்படியே மூட வேண்டியதான். பாருங்கள், அப்படியே மூடி நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி ஓரமெல்லாம் நல்லா அமுத்தி விட்டுருங்க. இந்த இலையோடய சேர்த்து ஓரம்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அமுங்கிச்சா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா லைட்டாக இப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள், நம்ம விரிசல்லாம் எதுவுமே வரல, நல்லா அமுங்கிடுச்சு. இப்படி ஓரம் மட்டும் அமுத்தி விடுங்க. நடுவில் அமுத்தாதீங்க. அமுத்துனிங்கன்னா பூரம்னா வந்துடும். அவ்வளோதான். இதேமாரியே நான் எல்லாமே செஞ்சுட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு இட்லி குண்டாவில் நான் வந்து தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இட்லி தட்டு ஒன்று உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பூரணத்தில் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும். நம்ம ஏற்கனவே மாவு வந்து வேக வச்சு தான் எடுத்துக்கிறோம். டைம் பார்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. இது ஒன்று எக்ஸ்ட்ரா மிச்சம் இருந்தது, அதனால் இதையே நான் அப்படியே செஞ்சுட்டேன். கையில் இப்படி ஒட்டக்கூடாது. இப்படி வந்துச்சுனாக்கா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு இலை கொலக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இனிப்பு பூரண கொலக்கட்டை தான் இது. இது செய்யறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்னு நினச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸி தான். இன்றைக்கி நம்ம விநாயகருக்கு இந்த மாதிரி ஒரு கொலக்கட்டை செஞ்சு படைக்க போகிறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு பிடிச்சதே கொலக்கட்டை மோதகம் இது தான். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். தொட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.